ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோடாக இருந்தாலும் விஜயும் காவேரியும் கனவுல பேசிக்கிட்டாலும் நம்ம என்ன அவங்க பேசிக்கணும்னு நினச்சோமோ அதை ரொம்ப அழகாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் அது கனவுன்னு தெரிஞ்சதுமே காவேரி ஒரு பக்கத்து அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. விஜய் ஆல்ரெடி காவேரியோட ஃபோட்டோ வச்சு அவங்க இருந்த வீட்டில் ரொம்பவுமே கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அடுத்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு மூமெண்ட் காட்டிட்டாங்க. இப்போ விஜய் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் காவேரியை அந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிற மாதிரி என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாரோ அதெல்லாம் பார்த்து காவேரி அப்படியே நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்மந்தமாக நிறைய பேர் அப்டேட் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுமே அதை திருப்பி பேசுகிறதா அது உங்களுக்கு போர் அடிச்சிருமே அப்படின்னு தான் நம்ம நிறைய விஷயம் அது சம்மந்தமாக பேசுறதில்ல. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா காவேரி அந்த புது வீட்டில் ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால் நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி ஆஃபீஸ்க்கு வர மாதிரி ஒரு வேளை விஜய் நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா ஏற்கனவே காவேரி வீட்டில் இருக்க மாதிரி நினச்சி பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் வந்து காவேரி ஆஃபீஸில் இருக்க மாதிரி நினச்சி பார்க்குறாங்களோ அதுதான் வந்து நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் விஜய் ஆஃபீஸில் இருக்காங்க, காவேரி ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணி காவேரி ஆஃபீஸுக்கு வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இப்போ காவேரி இருக்கிற இடத்த விஜய் தேடி போயிடுவார். அது நிவின் வீடு இல்லை, அவங்க இன்னொரு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்து இருக்க ஒரு 2 நாள் ஸ்டோரி, அதாவது நாளைக்கும் நாளை மறுநாள் 2 நாள் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா நிவின் வீட்டை காட்டுவாங்க. அடுத்து இங்கே பார்த்தா விஜய் ஃபீல் பண்ணுறதை காட்டுவாங்க. அதிகமாக பார்த்தோம்னா நிவின் வீட்டை அப்படி இப்படின்னு காட்டி அடுத்து இவங்க போகிற அந்த வீடு இருக்குல்ல, புது வீடு, அந்த வீட்டை காட்டி இவங்க ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் விஜய் வந்து அந்த வீட்டுக்கு போவார் அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவும் காட்டியிருக்காங்க. இவர் இருக்கிற வீடு வந்து வேறு வீடு, அது நிவின் வீடு இல்லை. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். அதனால் பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரி வந்து அடுத்து எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் விஜய் போகிறாரு. கண்டிப்பாக விஜய் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அதில் முதல்ல வந்து குமரன் நிவினும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆரம்பத்திலேருந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆனிச்சோ இவங்களுக்குள்ளார அந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையோடு அடுத்து லவ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இது நம்ம ஏற்கனவே இருக்க நிறைய சீரியலில் பார்த்தாச்சு. குறிப்பாக பார்த்தோம்னா அதாவது ஏற்கனவே பார்த்தோம்ல வெண்ணிலா கூட வந்து இது மாதிரி தானே பண்ணி காட்டிருக்கேன் வெளியில், இப்படி தானே சூர்யா பண்ணிக்கிட்டு இருந்தார் வெண்ணிலா கூட. அதே மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சண்டை வந்துருச்சு, இப்போ மறுபடியும் சமாதானப்படுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி போகுது. ஆனால் சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான மூமெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இதில் வில்லத்தனங்கிற பேரில் இங்கே மென்டல் குரூப் இருக்குல்ல, அஜய், ராகினி, அன்பரசு, பசுபதி, இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.